ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பச்சை பயிர் கடைசல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சை பயிர் கடைசல் செய்கிறதுக்கு நான் 100 கிராம் அளவு பச்சை பயிர் எடுத்திருக்கேன். இதில் கல் எதுவும் இல்லாத அளவுக்கு பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சில இதில் கல் இருக்கும், அதனால் கல் இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு பயிரை சேர்த்துக்கலாம். பயிரை நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாம். பயிர் பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வரும், அந்த அளவுக்கு வறுத்தெடுத்துக்குங்க. நம்மளுக்கு வறுக்கிலேயே தெரியும், நல்ல ஒரு வாசனை வரும். நம்ம வறுத்துட்டு செய்கிறதுனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதுக்காக வேண்டியதாக வறுத்துட்டு செய்கிறது. பாருங்கள், கலர் மாதிரி இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதையே குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்துட்டு ஒரு டைம் மட்டும் அலசி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 6லேருந்து 7 சின்ன வெங்காயம் கட் பண்ண வேண்டாம், உரித்து அப்படியே போட்டுடலாம். 2 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகா, ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு குக்கர் மூடியை போட்டு 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 6 விசில் மீடியமில் வச்சுக்கோங்க. அடுப்பை மீடியமில் வச்சு 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், பச்சைப்பயிர் நல்லா வெந்துருச்சு. இப்படி எடுத்து கையில் நசுக்கி பார்த்திங்கன்னா நல்லா மாவு மாதிரி வேகணும். அந்த அளவுக்கு இருந்ததுனா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுட்டு 1/2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, சீரகம், வரமல்லி தனியாக இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அது சேர்த்துறதுனால நல்லா மணமாக வாசனையாக இருக்கும். அதுக்காக வேண்டி ஒரு பல் பூண்டு இடித்து சேர்த்துக்குங்க. 2 வரமிளகாயும் தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்தளவு கருவேப்பிலை, 2-3 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா செவந்து வர அளவுக்கு தாளிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தாளிச்சிட்டு இதை எடுத்து பயிர் கூட கொட்டிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பச்சை பயிர் குழம்பு ரெடி ஆயிருச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.